வந்து எப்படின்னா என்கிட்ட அவ்வளோ பேச மாட்டான். ஆனால் மற்ற எல்லா பேர்கிட்டையுமே போயிட்டு ஜாலியாக பேசுவான். என்கிட்ட வந்தால் மட்டும் அப்படியே ஒரு மாதிரி சைலண்டாக மூஞ்சி கூட பார்க்காம உட்காந்துருவான். அதான் எல்லாருக்கிட்டையும் பேசும்போது நம்மளுக்கே தோணும், இன்னும் நான் நோட் பண்ணலன்னு நினச்சிட்டு இருந்திருப்பான். நான் அதே நோட் பண்ணுவேன். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினச்சிட்டு இருக்கிறல. ஹேண்ட்லிங் ஒன்று இருக்கும்ல, அவன் வந்து பயத்தில் வந்து ஒரு மாதிரி ஹார்ஷாக ஹேண்டில் பண்ணுவான். கீழே விட்டுறக்கூடாது அந்த பயத்தில் பிடிக்கும் போது நம்ம தெரியாத கேர்ள்ஸ் கொஞ்சம் ஹார்ஷாக ஹேண்டில் பண்ணால் நம்ம ஏன்டா காத்து எருமை நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்குவியா? அவங்க 2 பேருக்குமே தெரியாது. ஆனா என்னை விட இவர் நல்லா நோட் பண்ணிருக்காரு. சந்தனா என்ன பண்ணா இவர் நல்லா நோட். ஒருவேளை இருக்குமோ. நான் வந்து அப்படியே எப்படி சொல்றது, மேல எரியிற எண்ணெயில வந்து எண்ணெய் ஊத்துறது, தண்ணியை ஊத்துறது. தண்ணி அவர் அணைச்சிருவார் ஃபுல்லா. நான் வந்து எனக்கு இங்க அடிப்படும் அப்படின்னு அப்புறமா வந்து அவர் பவி ஓகேவா பவி இப்போ வந்து நான் மீம்ஸ் காட்டுவேன். ஓகே, ட்ரெண்டிங் மீம்ஸ், நம்ம ரெகுலரா பார்த்த மீம்ஸ். அந்த மீம்ஸ் பார்த்த உடனே உங்க லைஃப்ல நடந்த மொமெண்டா இருக்கலாம், இல்ல பக்கத்துல இருக்க யாராவது ஞாபகம் வரலாம். அந்த மாதிரி யாரு அப்படின்னு வந்து நிறைய சொல்லுங்க. பேர் தாக்கப்படுவாங்க. ஓகே, பர்சனல் அட்டாக்லாம் வந்து இல்ல அப்படி இல்ல, நாங்க இல்ல. இங்கே அட்டாக் பண்ணிப்போம். இங்கே அட்டாக் பண்ணிப்பீங்களா? நல்ல இருக்கு என்னன்னா. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமே வந்து தம்பி உனக்கு ஒரு அதிர்ச்சி. எங்களோட செமிஃபைனல்ஸ் ரவுண்ட் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி. கரெக்ட். ஆமா, அங்க வச்சாங்க பேட்டில் கொண்டு வந்து. என்ன நடந்தது? நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? அங்க என்ன நடந்தது? இல்ல பேட்டில் நாங்க வருவோம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் பேட்டில் கண்டிப்பா நாங்க இருப்போம்னு. ஆமா. பட் என்னன்னா அன்னைக்கான எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நாங்க நல்லாவே கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ எல்லாருமே என்ன யோசிச்சாங்கன்னா நாங்க டைரக்ட் ஃபைனலிஸ்டா போயிடுவோம், பேட்டில் வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க. அதாவது ரெகுலரா நாங்கள் குரூப் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம்ல, அந்த பெர்ஃபார்மன்ஸ் எங்களுக்கு நல்லா வந்துருந்துச்சு. ஸோ அதனால நாங்கள் வந்து டைரக்டா உள்ள செலக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஈவன் கொரியோகிராஃபர்ஸ், மற்ற டீம் கொரியோகிராஃபர்ஸும் வந்துமே சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து அப்படி எதிர்பார்த்தோம். பட் இதுவும் எதிர்பார்த்தோம், பேட்டில் வருவோன்னு எதிர்பார்த்தோம். ஓகே, அதுதான் உங்களுக்கான தம்பி உனக்கு ஒரு அதிர்ச்சி மொமெண்டா இருந்ததா? ஓகே, இதுதான் வந்து தம்பி உனக்கு ஒரு அதிர்ச்சி மொமெண்டா இருந்ததா? அடுத்து இருக்கிற பிரச்சனைல நீ வேற வந்து தொலைஞ்சிருக்க அப்படின்னு வந்து இருக்க பர்சன் யாரு? இது சொல்லட்டா? சொல்லட்டாடா? கேர்ள் சீக்ரெட்டா? அதான் ஆனஸ்ட் ஆன்சர்ஸ் நாங்க எதிர்பார்க்கறோம். தெரியும். நீங்க அது கேட்டோனே எனக்கு ஃபர்ஸ்ட் அத மைண்ட்ல வந்துச்சு. ஆக்சுவலி அவங்க நான் உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்றாங்க. ஓகேவா? நான் மட்டும் சொல்றேன், நீ சொல்லு. எல்லாரும் மைண்ட்ல எல்லார் மைண்டுக்கும் ஒருத்தர் தான் வந்தாங்களா? ஆமா, அது ஆக்சுவலி அவங்க வந்ததெல்லாம் சரி. நீங்க உங்களது சொல்லுங்க, நாங்க எங்களது சொல்றோம். உனக்கு என்ன தோணுச்சு? அதுதான் வந்ததா? ஆமா. சோ என்னன்னா என் தங்கச்சி சொல்லுவாங்க, சொல்லுங்க. அந்த பர்சன் யாருங்க? பர்சனை விட அவங்க ஜோடி தான். வந்ததுல கூட இது கிடையாது, எங்க டீம்ல வந்தது எங்களுக்கு அந்த இல்ல. அவங்க ஆக்சுவலி 3 ஜோடி ஆயிடுச்சு அவங்க வந்ததுக்கு அப்புறம். ஓகே. ஸோ அப்படின்னும் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் செஷன் கம்மி, 4 நாள் தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ள வந்து எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றது கொஞ்சம் அது எல்லாருக்கும் வர ஒரு இது தானே. ஸோ எங்களுக்கு பெஸ்ட்டாக வரணும்னு யோசிக்கிறது தானே. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தப்போ அது ஒரு காம்படிஷன். நாங்க 2 ஜோடிஸா இருக்கும் போது நாங்க ஒரு ஃபன் பண்ணிட்டு எங்களுக்கு அது வந்து ரொம்ப ஜாலியா. காம்படிஷனா தெரியல ஃபர்ஸ்ட் நாங்க 2 ஜோடிஸ் இருக்கிறப்போ. ஏன்னா 2 பேருக்குமே ஈக்குவல் அந்த பிராக்டிஸ் டைமிங்லாம் கரெக்டா போயிட்டு இருந்துச்சு. இன்னொரு ஜோடி வரும்போது ஒரு மாதிரி என்னன்னா எங்க கொரியோகிராஃபியுமே சரி, இவங்களோட கொரியோகிராஃபியுமே சரி, 2 பேருக்குமே பார்த்தா 2 பேருமே 2 விதத்துல சூப்பரா இருக்கும். ஸோ அதனால எங்களுக்கு ஒரு பெரிய காம்படிஷனே தெரியாது. அவங்க ஆடும்போது நாங்க என்ஜாய் பண்ணிருப்போம், நாங்க ஆடும்போது அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஈச் அதருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தோம். காம்படிஷன் மோட். அங்க போய் ஆடி அங்க ஒரு ரிசல்ட் வரும்ல, சோ அப்போ ஒரு எல்லாருக்கும் ஒரு டென்ஷன் இருக்கும். அதுதான் அவங்க அப்படி வெளிப்படுத்துவாங்க. ஓகே. அந்த பர்சன் பேர் வந்து ஆப்வியஸா ஹர்ஷிதா ஜிஜேஷ் அவங்க வந்த அப்புறம் தான். பட் பர்சனலா நாங்க வந்து க்ளோஸ், நாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நாங்க எல்லாருமே நல்லா பேசுவோம். பட் காம்படிஷன் இது அவங்க மேலயும் தப்பு இல்ல. அவங்க காம்படிஷன் வரப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணாம உள்ள வந்தாங்களா? நீங்க வந்து அப்படி பண்ணாதீங்க.
எனக்கு அந்த விவேக்கோட காமெடி தான் மனசுல நினைக்கிறதெல்லாம் பக்கத்துல இருந்து கேட்டிருப்பான்ல. ஆமா, இவரோட mind ஜாலியா voice பேசிட்டு மனசுல நினைக்கிறது மட்டும் கேட்கும். இப்ப இவர் மனசுல என்ன நினைச்சாருன்னு என்ன கேட்டுச்சு? இல்ல எனக்கு சொல்றேன் அவங்க என் வந்து மனசுல என்ன நினைக்கிறேன்னு அவருக்கு அவருக்கு தெரியும். ஓகே ஃபைன். அது வந்து பக்கத்துல எனக்கு தெரியும் இப்படி நின்னுட்டு கேட்டுட்டு இருப்பேன் மனசுக்குள்ள நினைக்கிறதுலாம். ஓகே உண்மையை பேசுங்க அப்படின்னு அதுக்கு நீ இவ்வளவு உண்மையை இல்ல பேசுனது ஆக்சுவலி நாங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு, தேஷும் சரியாச்சு, நாங்க எல்லாருக்கும் எல்லாமே அவங்களே தெரியும். கூப்பிட்டு வச்சு கூட சொல்லுவோம் தொல்லடா நீங்க அப்படின்னு. அதுல பெரிய தொல்லை வந்து ஜிதேஷ். ஸ்டார்டிங்ல தான் அப்படிலாம் வந்து மனசுக்குள்ள எல்லாம், அதுக்கப்புறம் வெளிப்படையா வெளியே வர ஆரம்பிச்சிச்சு, சண்டையே நடக்க ஆரம்பிச்சு அந்த இடத்துல. அப்படின்னா ஓகே எப்படிப்பட்ட வரிகள் அப்படின்றது தான் நெக்ஸ்ட் ஃப்ரேம். இதை வந்து அடிக்கடிக்கு யாராவது பேசுற டயலாகா இருக்கலாம். எப்படிப்பட்ட வரிகளா? வரிகள் அப்படின்னா எந்த மாதிரி ஒரு டயலாக் இப்ப நீங்க அதிகமா யூஸ் பண்ற டேர்ம்ஸா இருக்கலாம். பவித்ரா சொல்லுங்க சொல்லுங்க அண்ணா வயிற்றுக்குள்ள எலி ஓட ஆரம்பிச்சு. இதுதான் அவளுக்கு வந்து 2 days அந்த ரிஹர்சல் டெக் ரிஹர்சல் வந்தாலே வயிற்றுக்குள்ள ஒரு எலி வந்துடும், ஓகே வந்து ஓட ஆரம்பிச்சு. அது வந்து பயம், அவங்களுக்கு நர்வஸ் ஆகிறது வந்து அங்கே காட்டுவாங்க. பண்ணணும் ஸ்டேஜ்ல. நான் வந்து அவர்கிட்ட சொல்றதுதான், அண்ணா பண்ணுனா எப்படின்னா பண்ணுனா எப்படின்னா ராக்கி பாய் கிடைக்கும். இல்ல அவர் சொல்ல எப்படின்னா வச்சு விடணும். நான் இந்த வாட்டி என்ன வச்சு விடுறதுன்னு எனக்கு என்ன தெரியல. வச்சு விடணும்? வச்சு அது என்னோட விடணும். டைலாக் வந்து எப்படின்னா வச்சு விடணும். நான் இப்படிப்பட்ட வரிகள் அப்படின்னு வந்து உங்களுக்காக ஒரு மீம் டெம்ப்ளேட் நாங்க வந்து எப்படின்னா வச்சு விடணும். பேசவே மாட்டோம், ஸ்டேஜ் என்ன மட்டும் அவ்வளோதான் ஆடிடலாம், சிம்பிள். இந்த வாட்டி நாங்க நல்லா பண்ணோம் ராக்கி பாய்னா, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நம்ம ராக்கி பாய் அடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் அதை சொல்லுவோம், அவன் தலையாட்டுவான், அவ்வளோதான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அதோட. இல்ல இங்க கெமிஸ்ட்ரி வேற மாதிரி இருக்கும் போல, இங்க வேற மாதிரி இருக்கும் போல, ஒரு மாதிரி ஆமா. சைலண்டா. கெமிஸ்ட்ரி அவங்க பாருங்க ரெண்டு பேரும் உட்காந்து இந்த பாருங்க எல்லாம் காலுக்கு ஜூம் வைங்க. ரெண்டு பேரும் கால் இப்படி இருக்கும். அப்படிதான் ஒற்றுமை. அவங்க வந்து சும்மா ரெஸ்ட் எடுப்பாங்க. ஏய் காலுக்கு ஜூம் வைக்க சாக்ஸ் வேற மாட்டி போட்டு வந்திருக்கேன் கையில. என்னன்னா Shoe போட்டு உள்ள நாங்க வர எல்லாருமே வச்சா ரெஸ்ட் வெளிய எடுப்போம். வந்து shoe கேப் கிடைக்கிறப்பெல்லாம் தூங்குவோம். ஓகே அப்ப வந்து தூங்குறது கூட ரெண்டு பேரும் ஒரே மாதிரி, pose ல. கால் இப்படி மேல இது கை இப்படின்னா ரெண்டு பேருமே அப்படியே தான் அப்படிதான் இருப்பாங்க. தூங்குவாங்க. எங்களுக்குள்ள அவ்வளவு கெமிஸ்ட்ரி கோஆர்டினேஷன். அததான் நான் இருங்க நான் அது போட்டோ கூட வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், நான் காட்டுறேன் இருங்க. இது நான் Phone-லயே பர்சனலா வச்சிருக்கியா? அனுப்புறோம், பக்கத்துல இப்படி சைடுல போடுவோம். ஓகே டன். Personal இப்போ ஆ. வந்து அடுத்த இது வந்து நான் காட்டுறேன். இது எல்லாருமே ஒவ்வொரு மொமெண்ட் சொல்லணும். இப்படி இத நீயே உன்னை அடிச்சுக்கோ. இது நீயே இந்தா, நீயே ஒண்ணு அடிச்சுக்கோ, இத நீயே ஒன்னு அடிச்சுக்கோ. இந்தா நீயே உன்னை அடிச்சுக்கோ அப்படின்னு வந்து கையில ஒண்ணு வச்சிருக்காரு. அப்படி நீங்களே ஒரு பண்ண மொமெண்ட், நானே என்ன அடிச்சுக்கிறேன்டா அப்படின்னு வந்து ஏதாவது மொமெண்ட் இருக்கா? நிறைய மொமெண்ட் இருக்கு, எது ஐயோ, சொல்றீங்களா? அதெல்லாம் நானும் யோசிக்கிறேன். உனக்கு இருக்கு மேடம் நிறைய சொல்லு. ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பீங்க, சே இதை பண்ணிருக்கலாம் வேணால அப்படின்னு. சந்தனா கண்டிப்பா உங்க கையில ஏதாவது எடுத்து கொடுத்துருப்பா, இதை வச்சு நீ அடிச்சுக்கோ அப்படின்னு. அதை சொல்லு சொல்லு அந்த மொமெண்ட்டை. எங்களுக்குள்ள அப்படி அவங்களுக்குள்ள நிறைய moment அவங்களுக்குள்ள நிறைய இருக்கும், எங்களுக்குள்ள அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் தெரியல. இல்ல உங்களுக்குள்ள இல்ல, வெளியே கூட நடந்திருக்கலாம், இல்ல லைஃப்ல ஜோடி நடந்திருக்கலாம். இல்லாம கொஞ்சம் ஜோடியை கொஞ்சம் ஜோடியா உதறி தள்ளிட்டு கூட நம்ம பேசலாம் அப்படின்றாங்க அவங்க. ஆமா. அதாவது வாழ்க்கைன்றது ஜோடி மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 3 மாசமா அதுலயே ஊறி போய் நாங்க யாரு என்னன்னு ஒரு வாரமா நாங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஓகே தேடிட்டு இருக்கோம் இன்னும். ஆமா அந்த ஒரு ரொட்டீனே மாறிடுச்சு எங்களுக்கு எல்லாமே. இப்போ காலைல எழுந்தா 10 மணிக்கு ஐயோ எங்க ஸ்டுடியோ ஸ்டுடியோல ஸ்டுடியோ அப்படின்னா ஐயோ ஜோடி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறதுதான் போறோம். ஓகே உங்க இந்த ரத்தத்துக்குள்ளேயே இங்க வந்து அடிச்சுக்கோன்னா நாங்க போயிட்டு எங்ககிட்ட எங்க மாஸ்டர் 3 கான்செப்ட் கொடுப்பாரு. நாங்க போயிட்டு ஒரு கான்செப்ட் கேட்போம், ஆனா அந்த கான்செப்டை தரவே மாட்டாங்க, அது வேற யாருக்குன்னா ஆக்சுவலி என்னன்னா அவங்க வந்து 2 கான்செப்ட் எங்களுக்கு சாய்ஸ் கொடுப்பாங்க. நான் உண்மையை நான் இப்போ சொல்றேன். 2 கான்செப்ட் கொடுப்பாங்க. என் மாஸ்டர் வந்து இந்த கான்செப்ட் உங்களுக்கு பக்காவா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்க பாருங்க இது 2 சாய்ஸ், இந்த சாய்ஸ்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க 2 நிமிஷம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்க. கரெக்ட். எங்க மாஸ்டர் ஒன்னு அந்த மைண்ட்ல டிஸ்கஷன்ல வச்சிருக்காரு. எங்களுக்கு தெரியும் மாஸ்டர் சொல்றது போனா மாஸ்டருக்கு தெரியும்ல அவருக்கு என்னன்னு அப்படின்னு அவர் யோசிப்பார். இருந்தாலும் அந்த 2வது ஆப்ஷன் நல்லா இருக்கு, பவி அதை யோசிப்பா. நான் அதை யோசிப்பேன். அந்த 2வது ஆப்ஷனும் நம்ம ஏன் விடணும் அப்படின்னு யோசிச்சு நான் அவர்கிட்ட சொல்லுவேன்னா இது பண்ணலாம், நம்மளுக்கு நல்லா இருக்கும், உங்களுக்கும் அந்த பாட்டு நல்லா இருக்கும், எனக்கும் அந்த ஹீரோயின் மாதிரியே எனக்கும் ஒன்று இருக்கு, நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவர் வந்து ஓகே அப்படின்னு இந்த மாஸ்டர் நீங்க சொல்றதே போயிடலாம் நாங்க சொல்லிடுவோம். இல்ல இல்ல போய் சொல்லுவோம் இப்படி இது பண்ணலாம் அப்படின்னு. அப்படியா அப்ப அதுக்கு ஏதாவது ஒரு சாங் எலிமெண்ட்ஸ் வாங்க, எலிமெண்ட்ஸ் ஏதாவது எங்களே சொல்லிடுவாங்க. போய் வெளியே சாங் சூஸ் பண்ணிட்டு வரோம், அதுக்கு ரைட்ஸ் இல்லையே, ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடியா இருக்கும். அதுக்கப்புறம் அவர் சொல்லுவாரு I think you guys can go with that concept. அப்படி சொல்லிட்டு என்ன ஆச்சு ஒரு வாட்டி அந்த இந்த கான்செப்ட் நாட்டு குத்துறாங்க என்ன ஆச்சு
அவர் வந்து ஆக்சுவலி அந்த மாதிரி எதுவுமே சொல்லல ஓகே இதுக்கு முன்னாடி எல்லாம் இப்படிதான் நடந்துட்டு இருக்கோம், அவர் சொல்ற மாதிரி தான் நடந்துட்டு இருக்கோம். அதனால நாங்க என்ன பண்ணிட்டோம், அவர் கிவ் அப் பண்ணிட்டாரு அந்த டைம்ல. அந்த ரவுண்டு ஆப்ஷன் தந்தப்போ அவர் என்ன சொல்லிட்டாரு, சரி மாஸ்டர் சொல்றதே போயிடலாம், டிஸ்கஷன் கூட பண்ணல. நான் அப்படியே பார்த்தேன், சொல்ல முத்தா என்ன இப்படி சைடுல பார்த்தா கேட்டதால ஓகே சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு அப்பா யோசிச்சிருப்பா எதையாவது கொண்டு அடிச்சு வச்சிருக்கலாம் என்ன. ஆமா இந்தாங்க அப்படின்னு நீங்களே எடுத்து கொடுத்துருங்க. ஓகே டன். இன்னும் நீ என்ன பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கல அப்படின்ற மாதிரி மொமெண்ட் எடுத்த உடனே கை அங்க போயிட்டு நீ ஏதாவது சொல்றா, நானே எல்லாமே சொல்லிட்டு நாங்களே இல்ல அது என்னன்னா இவன் வந்து எப்படின்னா என்கிட்ட அவ்வளவு பேச மாட்டான். ஆனா மத்த எல்லா பேர்கிட்டயுமே போயிட்டு ஜாலியா பேசுவான். ஓகே. என்கிட்ட வந்தா மட்டும் அப்படியே ஒரு மாதிரி சைலண்டா மூஞ்சி கூட பார்க்காம உட்காந்துருவான். நடிப்பான் செமையா நடிப்பான். அதே தெரியும் பாத்துருக்கேன். அதுவும் நம்ம கிட்ட வந்தா சூப்பராவே நடிப்பாரு. அதுல என்ன வந்து சொல்லுங்க இன்னொரு தடவை. இன்னும் நீ என்ன பைத்தியக்காரனாவே அதான் எல்லார்கிட்டயும் பேசும்போது நம்மளுக்கே தோணும், இவன் இன்னும் நான் நோட் பண்ணலன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பான். நான் நிறைய நோட் பண்ணுவேன், அது அவனுக்கு தெரியாது. என்னங்க அவங்க பேச மாட்டீங்க. ஆக்சுவலி சந்தனா வந்து பயப்படுவான். அது நான் என்ன பண்ணேன் எனக்கே தெரியாதுக்கா. சீரியஸா அவன் எதுவுமே சொன்னது என்ன பண்ணேன்னு அவளுக்கு தெரியாது. ஆனா அவங்க 2 பேருக்குமே தெரியாது. ஆனா என்னை விட இவர் நல்லா நோட் பண்ணிருக்காரு. சந்தனா என்னென்ன பண்ணு இவர் நல்லா நோட் பண்ணிருக்காரு. ஆனா என்ன பண்ணல, அவர் ஒரு ஸ்ட்ரிக்ட் டீச்சர் மாதிரி. நீ ஏதாவது இருப்பா தூக்கி ஒழுங்கா பிடிக்க மாட்டியாடா நீ அப்படி. நான் கூட ஓகே என்ன லிஃப்டிங் மிஸ் ஆனா அவ சொல்லுவா, டென்ஷனோ அதெல்லாம் பண்ணும். இவர் என்கிட்ட வந்து நீ பாத்தியா உன்னை எப்படி திட்டுறான்னு அப்படின்னு வந்து என்கிட்ட சொல்லுவாரு. ஆக்சுவலி அது வந்து ஹேண்ட்லிங் ஒன்னு இருக்கும்ல, அவன் வந்து பயத்துல வந்து ஒரு மாதிரி ஹார்ஷா ஹேண்டில் பண்ணுவான். கீழ விட்டுற கூடாதுன்னு டைட்டா பிடிப்பான். அந்த பயத்துல பிடிக்கும் போது நம்ம தெரியாத கேர்ள்ஸ் கொஞ்சம் ஹார்ஷா ஹேண்டில் பண்ணா நம்மளுக்கு டென்ஷன் ஆகும். அந்த மாதிரி டைம்ல வந்து கத்திடுவேன், டக்குன்னு சொல்லுவேன், என்ன இது கூட ஹார்ஷா ஹேண்டில் பண்ண இப்படிதான் ஹேண்டில் பண்ணி ஒரு கேர்ள். ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு சொல்லுவான், நான் இப்படி எனக்கு அப்படி தெரியலடா. நான் ஃபர்ஸ்ட் டைம் கூட அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்ன அப்புறம் தான் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அப்புறம் பார்த்தா சந்திரமுகி மாதிரி கண்ணு விரியுது. அதுக்கப்புறம் டான்சிங் டைம்ல கூட இல்ல, இந்த லிஃப்டிங் பார்ட்னரிங் பண்ணும்போது தான் அது ஆக்சுவலி எனக்கும் நடக்கும், எனக்கும் அவரோட நடக்கும். அவர் வந்து விட்டுற கூடாது அப்படின்னு நான் நீல சிச்சினே விட்டுரு. அந்த மூஞ்ச பாருங்க. இல்ல இல்ல க்ளோஸ் அப் இல்ல அவர் ஏதோ சொல்ல வராரு, என்னமோ நடந்துருக்கு. நீலா ஒண்ணு அப்படி பண்ண மாட்டே, அவ பண்ற அளவுக்கு நீ பண்ண மாட்டே. இல்ல எனக்கு அவர் வாங்கி இருக்காரு, அவருக்கு தான் அந்த வலி தெரியும். வரும், அவருக்கு தெரியும், எனக்கு வரும், மூஞ்சி மாறும். எனக்கு நான் வாயில சொல்ல மாட்டேன், ஏன்னா அவர் பார்த்து அப்படி சொல்லவே தோணும். என் பேரை பாருங்களேன். நான் வந்து அப்படியே எப்படி சொல்றது, மேல எரியிற எண்ணெயில வந்து எண்ணெய் ஊத்துறது, தண்ணியை ஊத்துறது. தண்ணி அவர் அணைச்சிருவார் ஃபுல்லா. நான் வந்து எனக்கு இங்க அடிப்படும் அப்படின்னு ஆவேன். அப்புறமா வந்து அவர் வந்து பவி ஓகேவா பவி அப்படின்னு சிரிச்சிருவாரு அவரு. அதனால எனக்கு வந்து அவரால் சிரிப்பாரு. இவன் என்ன தெரியுமா பண்ணுவான், இவனும் ஆட்டிட் கோவம் நிறைய இருக்கு. பாவமா இருக்காரு இவரை விட. ஃபர்ஸ்ட்லாம் என்கிட்ட வந்து சொல்லுவான், இப்படி பண்றானே அப்படின்னு தெரியல, நடக்குது பவி இப்படி பண்றான். எல்லார்கிட்டயும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காருங்க. என்னங்க நீங்க என்னங்க பண்ணீங்க? ஆக்சுவலா இவருமே சொல்லியிருக்காரு, அவ வந்து டென்ஷன் ஆகும், நான் சைலண்ட் ஆயிடுவேன், நான் எதுவும் பேச மாட்டேன், இப்படியே இருப்பேன். இவர் சொல்லுவாரு, ஏண்டா அப்படி கோபப்பற, நீ எதனா எதிர்த்து பேசலாம், எதுக்குடா நீ சைலண்ட்? இல்ல அவன் எதனா வந்து நான் சாரி அவன் எதிர்த்து பேச மாட்டான், அதுக்கு பதிலா வந்து ஒரு ஃபேஸ் காமிப்பான். அதுல இன்னும் கோவம் வரும், அதுல இன்னும் திட்டிடுவேன், அவ்வளவுதான். இங்க எல்லாரோட எவிக்ஷன் அப்பயும் பர்டிகுலரா உங்களோட எவிக்ஷன்ஸ் அப்பெல்லாம் நிறைய கமெண்ட் வந்து இல்ல ஃபேரா இல்ல அப்படின்னு உங்களோட ஃபேன்ஸோ உங்களை வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி பார்த்துட்டே இருந்தாங்கல்ல, உங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் பண்ணீங்களா? அவங்களா சொன்னது அன்ஃபேரா இருக்கே. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் உச்ச குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தையும் லாபத்தையும் அள்ளித்தர, குரு பார்வையால் ஜாதக தோஷங்கள் நீங்கி சந்தோஷம் பெருக, சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி சுபிட்சம் நிறைந்திட உங்களுக்காகவே உங்கள் பெயரிலேயே சங்கல்பம் செய்யப்படுகிறது. குமுதம் பக்தி ஸ்பெஷல் நடத்தும் அதி விசேஷமான தனி சிறப்புடைய குரு பெயர்ச்சி மகா யாகம். குரு அருளால் திருவருள் பெற்றிட உடனே முன்பதிவு செய்யுங்கள். 9840909525 அல்லது 8925800556